இடியம் அகாடமி யூஜிசி நெட் தேர்வாளர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு யூஜிசி நெட் பேப்பர் 2ல் தமிழ் பாடம் பற்றி பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஃபேக்கல்ட்டி ரவி பிரசாந்த். யூஜிசி நெட் எக்ஸாம் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, கல்லூரி உதவி பேராசிரியராக பணியில் சேர்றதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் நடத்தப்படுற எக்ஸாம். அதே போல் ஸ்டேட் கவர்மெண்ட் செட் அப்படிங்கிற பேரில் அந்த தேர்வை நடத்துகிறாங்க. இந்த 2 தேர்வுமே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு சிபிடி மெத்தடில் தான் நடக்குது. செட் ஒரு ஸ்டேட்குள்ளே நம்ம வேலை பார்த்துக்கிறதுக்கும், நெட் இந்தியாவில் நம்ம எந்த மாநிலத்தில் வேணாலும் வேலை பார்த்துக்கிறதுக்கும் ஒரு தகுதியாக பார்க்கப்படுது. யூஜிசி நெட் எக்ஸாம் வருடத்துக்கு 2 முறை நடத்து வராங்க. ஜூன் மாதத்தில் ஒரு டைமும் டிசம்பர் மாதத்தில் ஒரு டைமும் நடத்துகிறாங்க. செட் இந்த டைமில் தான் நடத்துவாங்க அப்படின்னு எந்த மந்த்தையுமே சொல்ல முடியாது. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மந்தில் நடத்தியிருக்காங்க. இந்த வருஷம் செப்டம்பர் மாதத்தில் நடக்கும் அப்படின்னு முன்னாடியே ஸ்டேட் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. இந்த 2 தேர்வுக்குமே ஒரே சிலபஸ் தான். இந்த தேர்வை எதுக்கு நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மொத்தம் 3 வகையில் இந்த தேர்வு நமக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருது. அதில் முதல் இது முனைவர் பட்ட ஆய்வுக்கான நுழைவுத் தேர்வு. இப்போ பிஹெச்டி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, இல்லை நான் பிஹெச்டி பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த எக்ஸாமில் ஒரு குறிப்பிட்ட கட் ஆஃப் வைப்பாங்க. அந்த கட் ஆஃப் நமக்கு கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பிஹெச்டி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து கல்லூரி உதவி பேராசிரியர். ஒரு காலேஜுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக நான் போகிறேன் அப்படின்னாலும் இந்த எக்ஸாம் கட்டாயம் நம்ம பாஸ் பண்ணியிருக்கணும். அடுத்து யூஜிசியோட உதவித்தொகை, ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் ஜேஆர்எஃப் அப்படிம்பாங்க. நம்ம பிஹெச்டி பண்ணுறப்ப மந்த்லி ஒரு அமௌண்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு கொடுக்குது. 5 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. முதல் 3 வருஷம் ஜேஆர்எஃப் அப்படின்னும், அடுத்த 2 வருஷம் எஸ்ஆர்எஃப் அப்படின்னும் கொடுக்குறாங்க. இந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேட்டர்ன் பார்த்தோம்னா, மொத்தம் இதில் 2 பேப்பர் இருக்குது. ஃபஸ்ட் பேப்பர் ஜென்ரல். அதில் 50 கொஸ்டின் கேட்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க் அப்படின்னு 100 மார்க்கு பேப்பர் 1ல் இருக்குது. பேப்பர் 2 மேஜர். நமக்கு தமிழ்லேருந்து 100 கேள்விகள் கேட்பாங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் 2 மதிப்பெண் அப்படின்னு 200 மார்க்கு. மொத்தம் 300 மார்க் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த 300க்கு நான் எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, அதுக்கான பதில் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரியான கட் ஆஃப் மார்க் தான் மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கு. அதில் லாஸ்ட் எக்ஸாமோட மார்க் நம்ம பார்ப்போம். அப்போ நமக்கு ஒரு ஐடியா வரும். இப்போ இதில் பாருங்கள், ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு மார்க்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் கட்டத்தில் இருக்கிறது ஜேஆர்எஃப். செகண்ட் கட்டத்தில் இருக்கிற மார்க் நெட் குவாலிஃபை ஆனதுக்கான மார்க்கு. அடுத்து 3வது கட்டத்தில் இருக்கிற மார்க் பிஹெச்டி குவாலிஃபை ஆனதுக்கான மார்க். ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி கட் ஆஃப் மாறும். நீங்கள் எந்த கேட்டகரிக்குள்ளே வரீங்க அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி மதிப்பெண்களை வச்சு நீங்கள் முயற்சிக்கலாம். பொதுவாக சொல்லணும் அப்படின்னா, தமிழை பொறுத்த வரைக்கும் 160 அப்படிங்கிற அந்த மார்க்கு ஒரு கம்ஃபர்டபுளான மார்க்காக இருக்கும். அதை நோக்கி தான் நம்மளுடைய அடுத்தடுத்த கிளாஸ் இருக்க போகுது. நிறைய பேருக்கு இது ஃபஸ்ட் அட்டம்ப்டாக இருக்கலாம். நான் இப்போ தான் பிஜி ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் இப்போ தான் எழுத போகிறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் அந்த நிலையில் இருக்கலாம். ஸோ சிலபஸை பற்றி நம்ம ஒரு ரவுண்டு நம்ம பார்த்துருவோம். பேப்பர் 1ல் 10 யூனிட் இருக்குது. இந்த 10 யூனிட்டில் இருந்தும் 5 கேள்வி வரப்போகுது. ஒவ்வொரு யூனிட்டுமே பற்றின தெளிவான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம இடியம் அகாடமி யூடியூப் சேனலில் இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம். வரப்போகிற எக்ஸாமுக்கான கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். அடுத்து பேப்பர் 2 பார்த்தோம் அப்படின்னா 5 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. தமிழ் இலக்கிய பகுதிகள், தமிழ் இலக்கண பகுதிகள், தமிழ் திறனாய்வுகள், தமிழக வரலாறு பண்பாடு, தமிழும் பிற துறைகளும் அப்படின்னு 5 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. இந்த 5 பிரிவை தான் 10 அலகுகளாக, அதாவது 10 யூனிட்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு யூனிட்லேயும் என்னென்ன செய்தியெல்லாம் இருக்குது, நம்ம எதை படிக்கணும்,
எதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். மொதல் யூனிட் வந்து பழந்தமிழ் இலக்கியங்கள். இந்த பழந்தமிழ் இலக்கியங்களில் வந்து 8 தொகை, 10 பாட்டு, 17 கீழ்க்கணக்கு நூல்கள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஒவ்வொரு நூலோட தொகுப்பு முறை எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் அதோட பாடுபொருள்கள். அந்த ஒவ்வொரு நூலுமே என்ன செய்திகளை பற்றி சொல்லுது அப்படிங்கிற பாடுபொருள்கள். அடுத்து நூலுக்கு உரை எழுதியவர்கள் யார், அவங்கள பற்றின செய்திகள். அப்புறம் ஒவ்வொரு நூலுக்குமான பொது குறிப்புகள், அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அதெல்லாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த யூனிட்டில் வர கொஸ்டின்ஸ்க்கு நம்ம பதில் சொல்லிடலாம். அடுத்த 2வது யூனிட் வந்து காப்பியங்கள். இதில் வந்து பார்த்தோம்னா பெருங்காப்பியங்கள், சிறுகாப்பியங்கள், பிற்கால காப்பியங்கள்னு பிரிச்சிருக்காங்க. இப்போ இந்த பிற்கால காப்பியங்களில் 12 நூல்கள் வந்து கொடுத்துருக்காங்க சிலபஸில். இதில் வந்து நம்ம எப்படி அணுகலாம் அப்படின்னா, ஒவ்வொரு காப்பியம் இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு காப்பியத்தோட கதை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் கதாபாத்திரங்களோட பேர் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் காப்பியத்தோட உட்பிரிவுகள். இப்போ ஒரு காப்பியம் கேட்குறாங்க அப்படின்னா அந்த காப்பியத்தில் என்னென்ன உட்பிரிவுகள், அந்த உட்பிரிவுகள் அப்படிங்கிற இந்த காதைகள், படலங்கள் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்கள்ல, அதெல்லாம் நமக்கு தெரியணும். முடிஞ்ச அளவுக்கு ஆர்டராக ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் சிறப்பு. ஏன்னா நிறைய முறை அந்த ஆர்டரை கேட்டிருக்காங்க. பதிப்புகள். இந்த பதிப்புகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்த நூலை வேணாலும் கொடுத்துட்டு இதை யாரெல்லாம் பதிப்பிச்சிருக்காங்க, இல்லை இந்த நூலில் யாரெல்லாம் முதல்ல பதிப்பிச்சாங்க, பதிப்பித்தவர்களை காலவரிசைப்படுத்துக அப்படின்னு வினாக்கள் வந்து கேட்கலாம். இப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க. நம்ம வரப்போகிற வகுப்பில் இதை பற்றியெல்லாம் பார்ப்போம். 3வது யூனிட் வந்து பக்தி இலக்கியம். இதில் வந்து சைவ இலக்கியங்கள், வைணவ இலக்கியங்கள், சித்தர் பாடல்கள், சிற்றிலக்கிய வகைகள், தனிப்பாடல் திரட்டு, இலக்கிய உரையாசிரியர்கள் அப்படின்னு பல பிரிவுகளை பிரிச்சிருக்காங்க. இதில் நாயன்மார்கள், ஆழ்வார்கள் பற்றின செய்திகள், ஒவ்வொரு நாயன்மார்களும் என்னென்ன நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க, அதே போல் ஆழ்வார்கள் என்னென்ன நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க, வைணவ உரைகள் என்னென்ன, யாரெல்லாம் வைணவ உரைகள் எழுதியிருக்காங்க, எத்தனை படிகளில் எழுதியிருக்காங்க, இப்போ படினா என்ன, அது மாதிரியான செய்திகள்லாம் பார்க்கணும். சித்தர் பாடல்கள், ஒவ்வொரு சித்தர்கள் 17 சித்தர்களில் ஒவ்வொரு சித்தர்கள் பற்றின குறிப்புகள், அவர்கள் வந்து என்ன மாதிரியான பாடல்கள் எழுதுவாங்க. இப்போ பாம்பாட்டி சித்தர்னால் அவர் என்ன மாதிரியான பாடல்கள்லாம் எழுதியிருக்காரு, தேரையர்னா அவர் பற்றின சிறப்புகள் என்ன, அவர் என்ன மாதிரியான பாடல்கள்லாம் பாடியிருக்காரு அப்படிங்கிற செய்திகளும். சிற்றிலக்கியத்தில் வந்து என்னென்ன நூல்கள் இருக்குது, அதோட ஆசிரியர் யார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிக்கணும். இப்போ சதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து வைராகிய சதகம் இருக்குது, கொங்கு மண்டல சதகம் இருக்குது, இயேசுநாதர் திருச்சதகம் இருக்குது. இப்போ இதெல்லாம் யார் எழுதுனா, வைராகிய சதகம் வந்து சாந்தலிங்க சுவாமிகள் எழுதினார், கொங்கு மண்டல சதகம் வந்து கார்மேக கவிஞர் எழுதினார் அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல் தனிப்பாடல் திரட்டில் வந்து காலமேக புலவர், ஔவையார், இரட்டையர்கள் பற்றின செய்திகள்லாம் இருக்குது. அதையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். இப்போ இவங்களாம் என்னென்ன நூல்கள் எழுதியிருந்தாங்க அப்படின்ட்டுலாம் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அப்புறம் இலக்கிய உரையாசிரியர்கள் பற்றின குறிப்புகள் எல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். குறிப்பாக அடியாருக்கு நல்லார், திருக்குறள் உரையாசிரியர்கள், சிவஞான முனிவர், இவர்களை பற்றின செய்தியெல்லாம் தொடர்ச்சியாக வினாக்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இவங்களை பற்றின பார்வை நமக்கு இருக்கணும். அடுத்து இக்கால இலக்கியங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பகுதி. இதில் வந்து தேசிய இயக்க பின்னணியில் இருக்கிற பாரதியார், கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை, நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை, திராவிட இயக்கத்தில் இருக்கிற பாரதிதாசன், முடியரசன், திரைப்பட பாடலாசிரியர்களோட படைப்புகள், இப்போ பாபநாசம் சிவன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், உடுமலை நாராயணகவி, கண்ணதாசன், அவங்கள பற்றின செய்திகள். இக்கால இலக்கிய கவிஞர்கள், பாடலாசிரியர்கள் வாலி, வைரமுத்து, அறிவுமதி, நா. முத்துக்குமார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பட்டியல் போய்கிட்டே இருக்கும். சிலபஸில் இதை பாருங்கள். அதே போல் நாடகங்கள், வாழ்க்கை வரலாறு, பயண இலக்கியங்கள், கடித இலக்கியங்கள், மொழிபெயர்ப்புகள், இது மாதிரியான துறைகளில் வந்து சிறப்பான பங்களிப்பை சிலர் கொடுத்துருப்பாங்க. அவங்கள பற்றின குறிப்புகள்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். அவங்க என்ன மாதிரியான நூல்கள் எழுதியிருக்காங்க, என்னென்ன நூல்கள் வந்து ரொம்ப சிறப்படைந்தது, அதில் எந்தெந்த நூல்கள் வந்து பரிசுகள் வாங்கியிருக்கு, இப்போ சாகித்ய அகாடமி வாங்கின நூல்கள்லாம் இது,
தமிழக அரசோட விருதுகள் வாங்கின புத்தகங்கள்லாம் எது அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து இலக்கணங்கள். இலக்கணங்கள் வந்து எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு 5 வகையாக இலக்கணம் பற்றின பிரிச்சிருக்காங்க. இந்த 5 வகை இலக்கணம் பற்றினுமே நூல்கள்லாம் இருக்குது. அதை நம்ம பார்க்கணும். இப்போ தொல்காப்பியம், நன்னூல், பொருளுக்கு வந்து நம்பியக பொருள், புறப்பொருள் வெண்பாமாலை, யாப்பெருங்கலக்காரிகை, தண்டி அலங்காரம், இது மாதிரி ஒவ்வொரு இலக்கணத்துக்குமே இருக்கிற சிறப்பான நூல் பற்றின செய்திகளை பார்க்கணும். நூற்பாக்களுக்குமே நம்ம கவனம் கொடுக்கணும். ஏன்னா பல முறை நூற்பாக்களை கொடுத்துட்டு அதை வந்து நிரல்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது பற்றின செய்திகளை நம்ம தொடர்ச்சியாக வகுப்பில் பார்ப்போம். அப்புறம் பாட்டியல் இலக்கணத்தில் இருக்கிற பன்னிரு பாட்டியல், சிதம்பர பாட்டியல், பிரபந்த பாட்டியல், பிரபந்த மரபியல் போன்ற நூல்களோட காலம், அந்த நூல்களுக்கு வழங்கப்பட்டு வர்ற வேறு பெயர்கள் என்னென்ன, அதில் என்னென்ன இயல்கள்லாம் இருக்குது, அந்த இயல்களை எப்படி நிரல்படுத்தியிருக்காங்க, இது மாதிரியான செய்திகள் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. அதனால் பாட்டியல் இலக்கணத்தில் இருக்கிற செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். இலக்கண உரையாசிரியர்கள். தொல்காப்பிய உரையாசிரியர்கள், நன்னூலுக்கு உரை செய்த ஆசிரியர்கள் பற்றின குறிப்புகள் அடிக்கடி தேர்வில் கேட்குறாங்க. அதுக்கு மூவை அரவிந்தனோட உரையாசிரியர்கள் அப்படிங்கிற புத்தகம் வந்து இந்த யூனிட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இலக்கண உரையாசிரியர்களில் வந்து இளம்பூரணர், நச்சினார்க்கினியர், சேனாவரையர், பேராசிரியர், தெய்வச்சிலையார், கல்லாடர் போன்றவர்கள் வந்து தொல்காப்பியத்துக்கு வந்து உரை எழுதியிருக்காங்க. அதே போல் மயிலைநாதர், சிவஞான முனிவர், ஆறுமுக நாவலர், சங்கர நமச்சிவாயர், இவங்கெல்லாம் நன்னூலுக்கு உரை எழுதியிருக்காங்க. இது இல்லாமல் விசாக பெருமாள் ஐயர், வெள்ளைவாரனார், சிவலிங்கனார், பாலசுந்தரனார், இவங்களுமே உரைகள்லாம் எழுதியிருக்காங்க இலக்கண நூல்களுக்கு. அதனால் இவங்களை பற்றின செய்திகளை படிக்கணும் அப்படின்னா மூவை அரவிந்தனோட உரையாசிரியர்கள் அப்படிங்கிற புத்தகம் வந்து நமக்கு வந்து உதவியாக இருக்கும். இதே போல் நோக்கு நூல்கள் எழுதினவர்கள் யார் யார், மொழி வரலாறு நூல்கள் எழுதுனது யார், நிகண்டுகள், அகராதிகள் என்னென்ன வந்திருக்கு, இப்போ சூடாமணி நிகண்டு, பிங்கள நிகண்டு, இது மாதிரியான நிகண்டுகளோட ஆசிரியர் யார், இதுக்கான வேறு பெயர்கள் என்ன, எந்த காலத்தில் என்ன அகராதிகள் வந்திருக்கு, வட்டார வழக்கு அகராதிகள் என்னென்ன வந்திருக்கு, அதோடைய ஆசிரியர்கள் யார், இப்போ கரிசல் நாட்டு அகராதிக்கு ராஜநாராயணன் எழுதியிருப்பார். இது மாதிரியான செய்திகள்லாம் வந்து நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து யூனிட் 7 இலக்கிய திறனாய்வு. இலக்கிய திறனாய்வு யூனிட்டில் என்னென்ன திறனாய்வு வகைகள் இருக்குது, அந்த திறனாய்வு வகைகள் வந்து எந்த நாட்டில் தோன்றுச்சு. இப்போ திறனாய்வு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா ரசனை முறை திறனாய்வு இருக்குது, மதிப்பீட்டு முறை திறனாய்வு இருக்குது, அழகியல், விளக்க முறை, பகுப்பு முறை, வரலாற்று முறை, உருவவியல், மனப்பதிவு முறை, இது மாதிரியான திறனாய்வு முறைகள்லாம் இருக்குல்ல. இந்த திறனாய்வு முறைகள்லாம் எங்கே தோன்றுச்சு, அதே போல் இலக்கிய இயக்கங்கள், செவ்வியல்வாதம், புனைவியல்வாதம், குறியீட்டியல், இருத்தலியல், இது மாதிரியான இயக்கங்கள்லாம் எங்கே தோன்றுச்சு, எங்கே வளர்ந்துச்சு, அதனால் ஏற்பட்ட செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும், திறனாய்வு அணுகுமுறைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற அடிப்படை செய்திகளையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்த திறனாய்வாளர்கள் மிக முக்கியமான பகுதி. இந்த திறனாய்வாளர்களை வந்து கல்விப்புல ஆய்வு முறைகள் சார்ந்த திறனாய்வாளர்கள் யார் யார், இப்போ முத்துசிவன், வையாபுரி பிள்ளை, தேப்போமி, ஆசா ஞானசம்பந்தன், மூவா, வாசுபமாணிக்கம், கா பரவானார், மாதையன், இவங்கெல்லாம் வந்து கல்விப்புல ஆய்வு முறைகள் சார்ந்த இலக்கிய திறனாய்வாளர்கள். அடுத்து கல்விப்புல ஆய்வு முறையில் சாரா இலக்கிய திறனாய்வாளர்கள் யார் யார், இப்போ வாவேசு ஐயர், டிகேசி, கானாசு, தேமுசி, சிசு செல்லப்பா, வானமாமலை, மார்க்ஸு, தமிழவன், கேசவன், ராஜ் கௌதமன், து ரவிக்குமார், தீசு நடராசன், கைலாசபதி, பஞ்சாங்கம், இவங்கெல்லாம் வந்து கல்விப்புல ஆய்வு முறையில் சாரா இலக்கிய திறனாய்வாளர்கள். இவர்களுடைய பணிகள் என்ன, இவங்களோட நூல்கள் என்னென்ன, அதில் மிக மிக முக்கியமாக எழுதின நூல்கள் என்னென்ன அப்படிங்கிற செய்தியை நம்ம
கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா யாருடைய நூல்களை வேணாலும் கொடுத்துட்டு நம்ம இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு கொடுக்கலாம். இல்லை ஒருத்தருடைய படைப்புகளையே கொடுத்துட்டு கால முறைப்படி நிரல்படுத்துக அப்படின்ட்டுலாம் கொடுக்கலாம். அதனால் இந்த யூனிட்டுக்கும் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அடுத்து 8வது யூனிட் வந்து தமிழக வரலாறு. இந்த யூனிட்டுக்கே கே பிள்ளையோட தமிழக வரலாறு பண்பாடு புத்தகத்திலிருந்து நிறைய வினாக்கள் வந்திருக்கு. ஒவ்வொரு தேர்வுக்கும் வந்துக்கிட்டும் இருக்குது. அதனால் பிள்ளையோட தமிழக வரலாறு பண்பாடும் அந்த புத்தகம் வந்து நம்ம படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் சுப்பிரமணியன் அவர்களோட சங்ககால வரலாறு, ராசமாணிக்கனோட பல்லவர் வரலாறு, சோழர் கால வரலாறு, நாயக்கர் வரலாறு, இது மாதிரியான நூல்கள் வந்து நம்ம படிக்கணும். இதிலிருந்து நிறைய செய்திகள் இருக்குது. இப்போ அரசர்களுடைய கால அடிப்படையில் நிரல்படுத்துக, ஏதாவது ஒரு மன்னனோட சிறப்பு பேர் கொடுத்துட்டு அது எந்த மன்னனுக்குரிய சிறப்பு பேர், இதை ஒரு போர் நடந்த இடத்தை குறிப்பிட்டு இல்லை ஒரு போரோட இதை கொடுத்துட்டு இந்த போர் வந்து எந்த 2 மன்னர்களுக்கு இடையே நடைபெற்றது, இல்லை இந்த போர் அப்படின்ட்டு வினாக்கள் அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி வினாக்கள்லாம் தொடர்ச்சியாகவே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம முழுமையாக அதை படிக்கணும். அடுத்து 9வது யூனிட் வந்து தமிழக பண்பாடு, தொல்லியல், நாணயவியல், கல்வெட்டியல், கட்டடக்கலை, சுவடியல், இது போன்ற செய்திகள்லாம் வந்து அப்பப்போ கேட்குறாங்க. ஏதோ ஒரு ஊரை குறிப்பிட்டு இந்த ஊரில் வந்து எந்த ஆண்டு வந்து கல்வெட்டு வந்து கண்டெடுக்கப்பட்டுச்சு, இல்லை இதில் சிறப்பான கல்வெட்டு எது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வைத்தியலிங்கம் அவர்களுடைய தமிழர் பண்பாட்டு வரலாறு புத்தகத்திலிருந்து வினாக்கள் வந்து இடம்பெறுது. அப்புறம் ஒரு மிக முக்கியமான புத்தகம் என்ன அப்படின்னா மயிலை சீனி வெங்கடசாமி அவர்களுடைய தமிழர் வளர்த்த அழகு கலைகள் புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு எக்ஸாம் அப்பையும் 3லேருந்து 5 வினாக்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ லாஸ்ட் எக்ஸாமில் கூட 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது இந்த டிசம்பரில் நடந்த தேர்வில் கூட 3 வினாக்கள் வந்து இந்த புத்தகத்திலிருந்து தான் கேட்டிருந்தாங்க. இது மாதிரி சிலபஸில் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு புத்தகத்துக்குமே நம்ம கவனம் கொடுக்கணும். அதே போல் இந்த தமிழ் வளர்த்த அழகு கலைகள் வந்து 2024 தேர்வில் வந்து 5 வினாக்கள் கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த சிலபஸில் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு புக்களோட செய்திகளையுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அடுத்து யூனிட் 10 பிற துறைகள், தமிழும் பிற துறைகளும். இந்த யூனிட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் என்ன அப்படின்னா அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு யூனிட் அப்படிங்கிறதுனால அந்த டைமில் என்ன ஒரு அப்டேஷனில் இருக்குதோ அது மாதிரியான கேள்விகள் ஒரு சில டைம் வந்திருக்கு. ஆனாலுமே நாளிதழ்கள், ஊடகங்கள், திரைப்படங்கள், வானொலி, கணினி தமிழ், வலைப்பு மாதிரியான டாப்பிக்கில் இருந்து கொஸ்டின் வந்து எப்பயுமே கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ முதல் வலைப்பு எது, ஏதாவது ஒரு செயல்பாடை கொடுத்துட்டு இந்த வலைப்பு வந்து யாரால் தொடங்கப்பட்டுச்சு, அது மாதிரியான வினாக்கள். இப்போ வானொலி பார்க்குறப்ப ஒரு வானொலி நிலையங்கள் எப்பெல்லாம் தொடங்கப்பட்டுச்சு, முதல்ல இந்தியாவில் எப்போ வானொலி தொடங்கப்பட்டுச்சு, தமிழ்நாட்டில் எத்தனை வானொலி நிலையங்கள் இருக்குது, அந்த வானொலியில் வந்து பணிபுரியர்களில் வந்து ஒரு சிலர்லாம் சிறந்தவங்க இருக்காங்க, சிலர் விருது வாங்கியிருக்காங்க. அப்படி விருது வாங்கினவர்கள் யார்? இப்போ திரைப்படங்கள் அப்படிங்கிறப்ப முதல் பேசும் படம் எது, முதல் முழுநீள படம் எது, இல்லை ஒரு 4-5 திரைப்படங்களை கொடுத்துட்டு அதை காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இல்லை ஒரு 4 படங்களை கொடுத்துட்டு இதில் சமூகவியல் சார்ந்த படங்கள் எது அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க. இப்போ நாளிதழ்கள்லேயுமே 4 நாளிதழ்கள் கொடுத்துட்டு அதை நிரல்படுத்த சொல்கிறது, 4 இதழ்கள் கொடுத்துட்டு இதில் மருத்துவ இதழ்கள் எது, ஆன்மீக இதழ்கள் எது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வந்து தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த யூனிட் ரொம்ப எளிமையான யூனிட்டாக இருந்தாலுமே இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் கவனம் கொடுத்தோம் அப்படின்னா இந்த யூனிட்லேருந்து வர எல்லா கொஸ்டினையுமே நம்மளால் அட்டன் பண்ண முடியும். இதுதான் மொத்த 10 யூனிட்டுக்கான ஒரு விளக்கம். என்ன சார் இவ்வளோ படிக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. நம்ம சிலபஸ் கொஞ்சம் அப்படி தாங்க இருக்கும். ஆனாலுமே நம்மளால் பாஸ் பண்ண முடியும். அதுக்கான சில டிப்ஸ் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் பேப்பரில் வந்து டேட்டா இன்டர்பிரேஷன், காம்ப்ரிஹென்ஷன்லாம் கேட்குறாங்கல்ல, ஒவ்வொன்றிலேருந்து 5 கேள்வி வருது. இது 2லேயுமே இருக்கிற அந்த 10 கேள்வியுமே முடிஞ்ச அளவு நம்ம சரியாக எழுதணும். சரிங்களா?
அதே மாதிரி பேப்பர் 2ல் பத்தி வினா, கவிதை வினா அதெல்லாம் இருக்குது. அந்த ஒவ்வொரு இதிலிருந்து 5 5 கொஸ்டின் வந்துக்கிட்டு தான் இருக்குது. மொத்தம் இந்த பேப்பர் 1ல் இருக்கிற அந்த 10 கொஸ்டின், பேப்பர் 2ல் இருக்கிற இந்த 10 கொஸ்டின், இந்த 20 கொஸ்டினுமே நம்ம சரியாக கவனமாக படித்தோம், இல்லை தேர்வில் சரியாக எழுதணும் அப்படின்னா 40 மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட முடியும். அதுவே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். அதே மாதிரி நமக்கு தேவையான மற்ற மார்க்கையும் இப்படி தாங்க ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்க்கணும். அதுக்கான நாட்கள் தான் வரப்போகிற நாட்கள் எல்லாமே. கொஞ்சம் உழைப்பு, சரியான திட்டமிடல், சரியான கைடன்ஸ் நம்ம படித்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளாலையும் பாஸ் பண்ண முடியும். உங்கள் பேருக்கு பின்னாடியும் நெட் அப்படின்னு போட்டுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும். அடுத்து வரப்போகிற இந்த 3 மாதங்களையுமே உங்களை தயார்படுத்திக்கூடிய நாட்களாக பாருங்கள். இந்த 3 மாதம் நம்ம போடுற உழைப்பு வந்து அடுத்து நம்மளுடைய வாழ்க்கையவே எப்படி ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு உயர்த்த போகுது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதுக்கான முயற்சியை போடுங்க. அதுக்கான ஒரு வாய்ப்பை இடியம் அகாடமியும் உங்களுக்கு தருது. நம்ம இடியம் அகாடமி யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. இனி வரப்போகிற நாட்களில் ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் எப்படியெல்லாம் கொஸ்டின் வந்திருக்கு, அதை எப்படியெல்லாம் நம்ம அட்டன் பண்ணலாம், அடுத்து எப்படியெல்லாம் கொஸ்டின் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னும் நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு யூனிட் பற்றியுமே, ஒவ்வொரு யூனிட்ல இருந்துமே எப்படிலாம் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, நம்ம எதெல்லாம் படிக்கணும், இன்னும் எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொரு யூனிட் வைஸும் நம்ம பார்க்க போகிறோம். 2 மாதம் கிராஷ் கோர்ஸ் வந்து நம்ம எடுக்க போகிறோம். இந்த ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இடியம் அகாடமிலேருந்து எடுக்கிற எல்லா வகுப்புகளுமே இடியம் அகாடமி ப்ளே ஸ்டோர் ஆப், ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அதில் ஜாயின் பண்ணி வீடியோஸை பார்த்துக்கலாம், கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். பேப்பர் 1, பேப்பர் 2 தமிழுக்கான கிளாஸஸ் நடக்கும். இந்த அடுத்த 7 நாள் ஃபவுண்டேஷன் கிளாஸஸை மிஸ் பண்ணாதீங்க, நல்லா கவனிங்க. இதிலேருந்து ஒரு நல்ல ஐடியா உங்களுக்கு கிடைக்கும், நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.